இயற்கை சீற்றம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல புயல்கள் வந்தது. அத்தனை புயல்களும் புயல் வேகத்திலே நம்முடைய அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு அடிச்சுவடே இல்லாமல் அந்த பணியை அத்தனையும் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அண்மையில் மிக்ஸாம் புயல் வந்தது. அப்போ வெறும் மழை தான் பெஞ்சது, காத்து அடிக்கல. இதே காலகட்ட வர்தா புயல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடுமையான சேதம் அந்த புயல் காற்றால். சென்னை மாநகரத்தில் மட்டும் 6 லட்சம் மரம் சாஞ்சு போயிருந்தது, சாய்ந்து கிடந்தன. சுமார் 2 லட்சம் குப்பைகள் தேங்கி கிடந்தது. அதை அத்தனையும் முறையாக அகற்றினோம். இன்றைய தினம் வெறும் மழை தான் பொழிஞ்சது, அது 350 மரம் தான் சாய்ஞ்சது. இதை கூட இந்த விடியா திமுக அரசு திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே, ஒரு மாதத்திற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்துவோம். அந்த கூட்டத்தில் வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, மின்சாரத்துறை போன்ற துறைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து செயல்பட்டோம். அதனால் புயல் வந்தாலும் சரி, கனமழை வந்தாலும் சரி, மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். சென்னை மாநகரத்தில் 15 மண்டலங்கள் இருக்கின்றன. 15 மண்டலத்திற்கும் அணு வாய்ந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து அவர்களுக்கு தக்க ஆலோசனை வழங்கி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே சென்று அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட கோட்டங்களே என்னென்ன பிரச்சனை என்பதை ஆய்வு செய்து ஆலோசனை நடத்தி அவர்கள் ஒரு வாரமாக அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட வார்டு டிவிஷனிலே போய் நேரடியாக சென்று எந்தெந்த வடிநீர் கால்வாயில் தூர் வார வேண்டும், எங்கெங்கே அடைப்பு இருக்கின்றது, அதையெல்லாம் எப்படி சரி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்ட காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களை காப்பாற்றப்பட்டோம், பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்தோம். இந்த விடியா திமுக ஆட்சியில எதுவுமே செய்யல. ஒரு செயலற்ற முதலமைச்சர் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. அதனால சென்னை தண்ணீரிலே தத்தளித்தது. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த மண்டலத்துக்கு நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் எந்தெந்த கோட்டத்தில், எந்தெந்த சாலையில், எந்தெந்த வீதியில் எவ்வளவு தண்ணி தேங்கும், அதை எப்படி அப்புறப்படுத்த வேண்டும், அதற்கு என்ன திறன் கொண்ட மோட்டார் வேணும் என்று அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து 1400 மின் மோட்டார்களை நாங்கள் தயார் நிலையில வைத்து எந்த பகுதியிலே அதிகமாக தண்ணி இருக்கின்றதோ அந்த பகுதியிலே எத்தனை குதிரை திறன் கொண்ட மோட்டார் மின் மோட்டாரை வைத்தால் ராட்சத மோட்டாரை வைத்து தண்ணீரை அகற்றி உடனுக்குடன் நிவர்த்தி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கத்தில் ஸ்டாலின் அவர்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.